எல்லா பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். விஜய் அவர்கள் இனிமேட்டு சினிமாவில் நடிக்க மாட்டார், ஜனநாயகன் படம் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்கணும். ஏன் நடிக்கணும்னா, மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மனிதர். கலைத்துறை ஒரு சாதாரண துறை தான். ஒரு டிரைவர் தொழில், ஒரு ஹோட்டல் தொழில், எத்தனையோ பிஸ்னஸ்கள் பண்ணுறாங்க இல்லையா? அதில் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் சினிமா துறை. அரசியலையும் ஒரு தொழில் ஆக்கிட்டாங்க ஒரு பக்கத்து, அது வேறு விஷயம். இருந்தாலும் சினிமாங்கிறது ஒரு சாதாரண தொழில் தான். அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு சினிமா பண்ணணும், மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞன், மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மனிதராக சினிமாவில் வராங்க. அப்படிங்கிறப்போ அவர் தொடர்ந்து சினிமாவில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஏன் சினிமா பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு படத்தில் ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் எடுத்த முடிவு வந்துட்டு, இனிமேல் நான் முழுக்க அரசியல் பண்ண போகிறேன், மக்களுக்காக இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். அதுக்காக வந்துட்டு சினிமாவை வந்துட்டு விடணும் அப்படிங்கிற இது கிடையாது. உங்களுக்கு வயசு இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும். இப்போது நீங்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுருக்கீங்க. நான்லாம் உங்களை கிட்டத்தட்ட 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செஞ்ச நலத்திட்ட உதவிகள் நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் மக்களை போய் சந்தித்தது, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்களை போய் பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. ஒரு 200, சில பேர் 200ன்னு சொல்கிறாங்க, சில பேர் 250ன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 200 கோடி ரூபாயை ஒரு சினிமாவிலேருந்து எடுத்து அப்படியே மக்களுக்காக செலவு பண்ணுறீங்கிற பட்சத்தில், அந்த 200 கோடியில் பயனடையக்கூடிய பயனாளர்கள் நிறைய பேர், உங்களால் பயனடைஞ்ச பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இப்போ கிராமப்புறங்களில் எடுத்துங்களேன், ஒரு வளர்ப்பு ஆடுனாக்கா ஒரு 4000, 5000, ஒரு வளர்ப்பு ஆடுனாக்கா 3000, 4000 வச்சுக்கோங்க. ஒரு வளர்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3000, 4000. ஒரு கறவை மாடு எடுத்துக்கோங்க, 30,000, 35,000, 40,000. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி எத்தனையோ பேர் பெண்கள் தையல் மிஷினெல்லாம் வச்சு தொழில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தையல் மிஷின்கள் வழங்குறதா இருக்கட்டும், நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய பணம் வந்துட்டு முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேருங்கிறப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. அதையே நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. தமிழக மக்கள் எனக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. சினிமாவில் நடித்ததன் மூலமாக என்னை மக்கள் வச்சு கொண்டாடினது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம், பேர், புகழ்னு சொல்லி நிறைய கொடுத்து என்னை உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்காக ஒரு 5 வருஷம் ஓடுங்களேன். இத்தனை வருஷம் நீங்கள் சம்பாதிச்சு, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ, குடும்பத்துக்கோ, பிஸ்னஸுக்கோ, அது எதுக்கோ வேணாலும் இருக்கலாம். அது இருந்தது போக மக்களுக்காக ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக உங்களை உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடுங்களேன், நலத்திட்ட உதவிகளுக்காக. இனி நான் நடிக்கக்கூடிய படங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன், அந்த ஒரு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் பயனடையக்கூடிய சினிமாக்காரங்க, தயாரிப்பாளர்கள், உங்கள் படங்களில் அறிமுகமாகக்கூடிய ஒரு 10 பேருக்கு ஹீரோயின்களாக இருக்கலாம், ஒரு 10 பெண்களாக இருக்கலாம், ஒரு 10 ஆண்களாக இருக்கட்டும், ஒரு சில நல்ல நடிகர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அறிமுகம். ஏன்னா இன்றைக்கி சினிமா ஃபீல்டுக்குள்ளார அறிமுகம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லுவீங்க, சினிமா ஃபீல்டுக்குள்ளார போகிறவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அறிமுகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிற ஒரு மனிதர் அந்த ஃபீல்டுக்குள்ளார ஒரு 10 பேரை 20 பேரையோ உங்களுடைய சினிமாக்களில் காமிக்கும்போது அவங்களுக்கு அந்த சினிமா துறைக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு 10 ஆம்பளைங்களுக்கோ ஒரு 10 பொம்பளைங்களுக்கோ ஒரு புதுமுகங்கள் என்ட்ரி கிடைச்ச மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவுகளுக்கு ஒரு புது வரவு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய நலத்திட்ட உதவிகள்னால் மக்கள் பயனடையும் போது அந்த என்ன சொல்லுவாங்க,
உங்களுடைய படம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிறவங்க, விஜய் படம் வருது எத்தனை கோடி ரூபா வசூலிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நீங்கள் பண்ணுறீங்க, சினிமா பண்ணுனீங்க, நான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் சினிமா பண்ண போகிறேன், நான் சினிமா பண்ணக்கூடிய பணத்தை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு வரக்கூடிய வருமானம் எந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு பயன்பட போகுது, விஜய் எந்த ஊருக்கு எந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய போகிறாரு அப்படின்னு தான் பேசுவாங்க. அதானே உண்மை. இப்போ விஜய் எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை செய்ய போகிறாரு, என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பேசிக்கிறவங்களே தவிர எவ்வளோ படம் கலெக்ஷன் ஆக போகுது அதெல்லாம் மறந்துடுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நினைக்கலாம், இப்போது தேர்தலில் ஜெயிச்சுட்டாக்க நம்மளால் சினிமா பண்ண முடியுமா, மக்கள் பணி வேலை செய்யணும், மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் சினிமா நடிக்கிறதுக்கு போனோம்னாக்கா 10 பேர் குறை சொல்லுவாங்களே. நீங்கள் வேறு, நிறைய பேர் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. ஓட்டு கேட்குறதுக்கு வர்றதோட சரி, தொகுதிகள் பக்கமே போகிறதே கிடையாது. எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மீட்டிங் வந்தால் போவாங்க, பாராட்டு விழா வச்சா போவாங்க, ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவாங்க. அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, எலெக்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னாக்கா, இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா போவாங்களே தவிர தொகுதி பக்கம் ஒரு மாநகராட்சி நகராட்சி பக்கம் எந்த எம்எல்ஏவும் போகிறது கிடையாது, எம்பியும் போகிறதே கிடையாது. இந்த ஒரு சினிமா பாட்டு கூட நான் சின்ன வயசில் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. நாங்கள்லாம் சின்ன வயசில் பாடிக்கிட்டு தெரியும், ஓட்டு கேட்க வந்தாங்களே சின்னாத்தா இப்போ ஒருத்தரையும் காணலையே என்னாத்தான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சின்ன வயசில் யதார்த்தமாக பாட்டு பாடிக்கிட்டு தெரியும். விளையாட்டுத்தனமாக அந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் வராங்க, அதுக்கப்புறம் எந்த எம்எல்ஏயும் வர்றது கிடையாது, எந்த எம்பியும் வர்றது கிடையாது. அவங்களெல்லாம் பாராட்டு விழாக்கள்லையும் மீடியாக்குள்ளார பார்த்தா தான் உண்டு. பேட்டி கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்களில் வந்தாங்க, இந்த இதுக்கு வந்தாங்க, அல்லது ஏதாவது ஒருத்தர் கருத்து சொன்னால் அதை எதிர்க்கிறதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர தொகுதி பக்கம் போகிறது அவங்களாம் ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 4 மாதம் ஒரு படம் பண்ணுங்களேன், ஒரு 4 மாதம் ரொம்ப டேட் இழுத்துக்கிறாமல் ஒரு 4 மாதம் படம் பண்ணிவிட்டு மீதி 8 மாதம் நீங்கள் வந்து மக்களுக்காக உங்களுக்கு சினிமாவில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 200 கோடியோ 250 கோடியோ எடுத்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எடுத்து ஒதுக்கும்போது ஒரு 4 மாதம் சினிமா பண்ணுறதுக்கும் 8 மாதம் மக்களுக்கான வேலை செய்கிறதுக்கும் சரியாக இருக்கும். உங்களை பற்றி தேவையில்லாமல் அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, அவங்க பேசிக்கிட்டே தானே இருக்க போகிறாங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி நேரத்தை பார்க்குறீங்க, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 4 மாதம் படம் பண்ண போகிறீங்க, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நியூஸ் வரப்போகுது. அப்புறம் நீங்கள் ஒரு 8 மாதத்துக்கு நலத்திட்ட உதவிகள் நலத்திட்ட பணிகள்னு வேலைகளில் இறங்கிட போகிறீங்க. அப்படி இறங்குற பட்சத்தில் யாரும் பேசி என்ன பிரயோஜனம்? அதான் நீங்கள் 4 மாதம் சினிமாவில் படம் பண்ணுறீங்க, அந்த பணத்தை தூக்கி அப்படியே நலத்திட்ட உதவிகளுக்குன்னு ஒதுக்கி ஒரு 8 மாதம் வேலை செய்ய போகிறீங்க, தேவைப்படும் போது ஓய்வு எடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஏன்னா தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்துட்டு அரசியலில் இருக்கணும்னாக்கா தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்துட்டு தினமும் நலத்திட்ட பணிகள் அது இதில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். இப்போ காவல்துறையை எடுத்துக்கோங்க, காவல்துறைக்கெல்லாம் பொங்கல் தீபாவளி பெருசாக கிடைக்கிறது இல்லை. பொதுவாக ஹோட்டல் வேலை செய்கிறவங்களுக்கே இப்போ ஹோட்டல் வேலை செய்கிறவங்களுக்கு டிரைவருங்களுக்கெல்லாம் பொங்கல் தீபாவளியெல்லாம் கிடையாது. ஒரு சில ஃபீல்டு உள்ளவங்களுக்கு பொங்கல் தீபாவளியெல்லாம் கிடையாது. ஹோட்டல் வேலை செய்கிறவங்க, டிரைவர் வேலை செய்கிறவங்க, காவல்துறைக்குள்ளார இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் தீபாவளி பொங்கல் அதெல்லாம் கிடையாது. அந்த தீபாவளி பொங்கல் சமயத்தில் தான் அவங்களுக்கெல்லாம் வேலையாக இருந்துகிட்ருக்கும். நல்லது கெட்டது எதுலேயும் கலந்துக்கிற முடியாது. அது மாதிரி அரசியல் செய்கிறவங்களுக்கும் அப்படி தான். தீபாவளி கிடைக்காது, பொங்கல் கிடைக்காது, சில நேரங்களில் கிடைக்கும்போது அதை கொண்டாடிக்கிற வேண்டியதுதான். மற்ற நேரங்களில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அரசியலில் இருக்கவங்களும் மனுஷங்க தான். தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. நீங்கள் ஒரு 4 மாதம் ஒரு சினிமா பண்ணுங்கள், அது வந்துட்டு தயாரிப்பாளருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல சினிமாவாக ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்கிறாமல்
பண்ணும்போது தயாரிப்பாளர் தரப்புக்கு செலவும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே சமயம் உங்கள் படங்கள் வந்து பொங்கல் சமயத்தில் வெளியாகும்போது அந்த ஒரு பொங்கல் பண்டிகையில் ஒரு வாரம் 10 நாள் லீவு கிடைக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்கள் படத்தை தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை கொடுக்க போகிறதில்ல. அந்த 200 கோடி 250 கோடியை நீங்கள் எடுத்து அப்படியே ஒரு 8 மாதம் வேலை செஞ்சீங்கன்னாக்க உங்களை குறை சொல்கிறவங்களும் அவங்க குறை சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த சினிமாவில் பண்ணுறதை எடுத்து நீங்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய போகிறீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்கள் உடம்புல இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் சினிமா பண்ணுங்க. அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளுக்குன்னு சொல்லி ஒதுக்கி பண்ணுங்களேன். ஏன் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் சினிமாவில் நடித்து நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இனிமேல் பண்ணக்கூடிய உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடக்கூடிய நாட்கள், நீங்கள் சினிமா பண்ணக்கூடிய ஒரு 5 வருஷம் படம் பண்ணுறீங்க, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும்னு சொல்லுவாங்களா, அதுமாதிரி உங்களோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் ஓடுங்க சினிமாவில். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கள், அதை அப்படியே எடுத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவங்களுடைய எதிர்காலம்னு நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எதிர்காலம் மக்கள்கிட்ட தானே இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இந்த புரணி பேசுகிறவங்க சினிமாவில் நடித்தா என்ன சொல்லுவாங்களோ, தொடர்ந்து மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்களையோ அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மக்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க, மக்களுடைய எதிர்காலத்துக்காக நல்ல சினிமாவை பண்ணுறீங்க, அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நலத்திட்ட பணிகளுக்காக ஒதுக்கி தரீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய எதிர்காலத்தை மக்கள் பார்த்துப்பாங்க. நீங்கள் மக்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்க போகிறீங்க, மக்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்க போகிறாங்க. தொடர்ந்து அது மாதிரி சினிமாவாக இருக்கட்டும், அந்த சினிமாவில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், மக்களோட சேர்ந்தே பயணிங்க. நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் எது வந்தாலும் மக்கள் உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எது நடந்தாலும் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு தயாராக இருக்காங்க. அதே சமயம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் அநியாயம் பண்ணுறவங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கறதுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடுங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஒரு 8 மாதம் மக்களுக்கு வேலை செஞ்சாவே போதும். ஒரு 8 மாதம் இப்போது ஒரு டிரைவராக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், மாதத்துக்கு 2 லீவு இல்லைன்னா 3 லீவு எடுப்பாங்க. அந்த மாதிரி மாதத்தில் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன் வீக்லி 1 ஆஃப் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வீக்லி ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு மீதி 6 நாள் நல்லா தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் வேலைகள் அது இதுன்னு செய்யும்போது உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு சினிமாவில் ஒரு 200 கோடி 250 கோடி கிடைக்கிது. அந்த 200 கோடி 250 கோடியை நான் அப்படியே மக்களுக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் ஏன் படத்தில் நடிக்க போகிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் அந்த ஒரு அறிவிப்பை பண்ணி பாருங்களேன். நான் இனிமேல் மக்களுக்காக இது வரைக்கும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சினிமா பண்ணேன். இனிமேல் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறதுக்காக நான் சினிமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பண்ணி பாருங்களேன். யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சினிமா பண்ணுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணி மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நிறைய பேர் நிலம் வச்சுருப்பாங்க, கேணி இருக்காது, போர் செட் இருக்காது. நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த மாதிரி நிலம் வச்சுக்கிட்டு ஏன்னாக்கா இப்போ ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க போர் போட்டிருப்பாங்க. இது கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய மானியமோ இல்லை தாட்கோவிலையோ இல்லை எதையோ ஒரு இதில் வச்சு சோலாரோ வச்சு போர் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் இந்த 1 ஏக்கர் முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 ஏக்கருக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கிறவங்க, 1 ஏக்கருக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள், அவங்கள்ட்ட எல்லாம் போர் போடுற அளவுக்கு வசதி இருக்குமா என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி விவசாய மக்களுக்கு என்ன செய்ய முடியும், எது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஒரு வீடு கட்டணுன்னாவே என்ன ஆகுது?
ஒரு சாதாரண ஒரு கல் வீடு கட்டணும், ஒரு ஓட்டு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கல் வீடு வச்சு ஒரு ஓட்டு வீடே கட்டணும். அப்படி பண்ணும்போது அல்லது ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூமு, ஒரு ஹால், கிச்சன், ஒரு வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பண்ணும்போது அதுக்கே ஒரு நலத்திட்ட உதவிகளுக்கு உங்களுடைய பணம் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து பணம் பண்ணுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. மக்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கிறப்போ மக்கள் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் சினிமா பண்ணுங்கள். மக்களுக்காக வேலை செய்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து நலத்திட்ட பணிகள், உங்களுடைய நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடக்கணும். மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறோம். அதுக்கு மேலே மீதி விஷயங்களை யோசித்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் யோசித்து முடிவு செய்யணும். அதனால் நல்லா யோசித்து முடிவு செய்யுங்க. சினிமாவில் கிடைக்கக்கூடிய வருமானம் அது ஒரு 200 கோடியா அப்படின்னு பேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. 200 கோடியெல்லாம் ஒரு சினிமா படமா அப்படின்னு பேசிக்கிறவங்களும் இருக்காங்க. 200 கோடியை என்ன விட்டுட்டு வரியா, 200 கோடியை விட்டுட்டு வர்றதுனால பெரிய இவனா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு மிடில் கிளாஸ் அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும். 3 வேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல படிப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட போயிட்டு படித்து என்னால் படிக்க முடியலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னால் படிக்க முடியலை, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. பேசுகிறவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஏன்னா 200 கோடியை விட்டுட்டு வந்தால் பெரிய இவனா அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. 200 கோடியெல்லாம் ஒரு பணமா, விஜய்க்கு 200 கோடி ஒரு பணமான்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி 3 வேளை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு நல்ல வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காசு பணம் இல்லாமல் இன்றைக்கி இதெல்லாம் தன்னுடைய அத்தியாவசிய தேவை நிறைவேற்றிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் 200 கோடியும் முழுமையாக போய் சேரும்னா எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்குமே சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெளிநாட்டில் போய்ட்டு எத்தனையோ பேர் மாட்டிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டாங்க, பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டான்னு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு குழு அமைச்சு வெளிநாட்டு வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எங்கள் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உங்களை பத்திரமா இந்தியாவுக்கு மீட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள். அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்கு உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். அதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு பணம் செலவாக ஆக தானே செய்யும். அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? நீங்களும் ஒரு சராசரி மனுஷங்க தான். அதனால் சிந்திச்சு பாருங்கள். நல்ல யோசனையாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மக்களின் நலத்திட்ட உதவிகளுக்காகவும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் உங்களுடைய சினிமாவில் கிடைக்கக்கூடிய வருமானம் பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் யோசித்து இதை முடிவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறோம். அதனால் பண்ணுங்கள். புதுசாக இந்த தேர்தல் உங்களுக்கு புது தேர்தல், தடவையாக தேர்தலை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய அரசியல் பயணம் தொடரணும். உங்களுடைய நலத்திட்ட பணிகளும் தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் வயசு கிடையாது. நானும் உங்களோட சின்ன பையன்தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை ஒரு நல்ல அரசியலை பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஆலோசனைகளை நாங்கள் சொல்கிறோம். ஒரு சாதாரண குடிமக்கள், ஓட்டு போடுற உரிமை இருக்கிற ஒரு சாதாரண குடிமக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பண்ணலாமே, செய்யலாமே, நல்லா இருக்குது, இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை நான் வேறு மாதிரி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி ஐடியாவில் பண்ணணுன்னாலும் நல்ல விஷயமா எதுவாக இருந்தாலும் அது மக்கள் எல்லா பேரும் ஏற்றுக்க தான் போகிறாங்க.
எல்லா பேரும் என்கரேஜ் பண்ண தானே போகிறாங்க. சரி, தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள். தேர்தலை நல்ல முறையில் சந்திங்க. மக்களை சந்திக்கும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக பத்திரமா இருந்து கவனமாக இருந்து மக்களை சந்திச்சுக்கோங்க. உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்களை வரவேற்கக்கூடிய மக்கள், உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசணுங்கிற ஆசையாக இருக்கட்டும், உங்களை வரவேற்கக்கூடிய மக்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் போய் சேரணும். இன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிடையாது. 1-2 பேர் தான் இருக்காங்க. சினிமா ஃபீல்டுக்குள்ளாரையும் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதையும் ஏதாவது 1-2 பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேர்தலை வந்து வெற்றிகரமாக சந்தித்து ஜெயிச்சு நீங்கள் சட்டசபைக்குள்ளே போகணும். அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சினிமாவும் பண்ணுங்கள், அதுக்கும் உங்களுக்கான வாழ்த்துக்கள்.